கன்னிமாருங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிமார் வழிபாடு அந்த 7 பேர் எல்லா கோவில்களிலும் இருக்கும். தனியாகவுமே அவங்களுக்குன்னு ஊர் ஒதுக்குப்புறங்களில் கோவில்கள் இருக்கும். இன்னுமே இந்த ஆடிப்பெருக்கில் கரூர் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆத்தங்கரையில் கன்னிமார்களுக்குன்னு திருவிழாலாம் இருக்குது. தனியாக வழிபாடு எல்லாம் இருக்குது. எங்கள் கோவில்களில் இருக்குது, எல்லா கோவில்களிலையுமே இருக்குது. இந்த சப்த கன்னிமாரை யாருன்னு சொல்கிறீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள், நம்மளுக்காக உயிர் விட்டவங்க. இவங்க அறிவியல், அதுக்கப்புறம் அரசியல், அதுக்கப்புறம் விவசாயம், எல்லா விதமான துறைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள், நம்மளுக்கான அறிவை கொடுத்தவர்கள். அவங்களத்தான் நாம் கன்னிமாராக நாம் வழிபடுறோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கீழடி ஆய்வு நடந்தது இல்லைங்களா, அங்கே பார்த்திங்கன்னா தெய்வ சிலைகள் எதுவுமே கண்டெடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நடுகள் வழிபாடு மட்டும்தான் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்திருக்குது. எங்கள் பக்கம் இன்னுமே ஆடி மாதம் 18, ஆடி 18க்கு முன்னால் நாங்கள் முன்னோர்கள் சாமி, மூத்தவங்க சாமின்னு கும்பிடுவோம். அதுக்கு நாங்கள் ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட மாட்டாங்க. அதாவது எங்கள் தாத்தாவோட அம்மா அப்பா, இப்போ இறந்தவங்க அத்தனை பேருக்கும், எங்கள் முன்னோர்கள் அனைவருக்குமே நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, புடவை, வேட்டி, இது மாதிரி பழைய ஒன்று அவங்களோட பழைய துணிகள், இல்லாட்டி அதுக்குன்னு துணி வச்சுருக்குறாங்க. அது எங்கள் தாத்தால வச்சுருந்த துணி. அது ஒரு வீடியோவில் அது என்ன நான் விரிவாக சொல்கிறேன். அதை சுற்றி இப்படி நல்லா சுற்றி அதை உருவமாட்ட அந்த படம் இருந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதை வச்சு அதுக்கு படையல் போட்டு தான் நாங்கள் கும்பிடுவோம். அது மாதிரி நடுகள் வச்சு தான் எல்லாம் கும்பிட்டுருக்குறாங்க நம்ம முன்னோர்கள். உருவம், இந்த உருவ வழிபாடு, உருவச் சிலைகள் எல்லாமே பிற்காலத்தில் வந்தது. முற்காலத்தில் நம்ம முன்னோர்கள் இயற்கையை கும்பிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மூத்தோர்களை கும்பிட்டுருக்குறாங்க. இது அப்புறம் நம்மளுக்காக உயிர் நீத்த வீர மங்கைகள், வீர தலைவர்களை கும்பிட்டுருக்குறாங்க. இதுதான் வழிபாடாக இருந்திருக்குது. ஆனால் மாபெரும் ஒரு பெரிய நாகரீகமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. மிக மிக நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல நாகரீகத்தின் உச்சியில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் தான் இதை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம பண்ணாரி அம்மனும் அதே போலவே அந்த பகுதியை ஆண்ட ஒரு அரசியாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணம் எனக்குள் இருந்தது. அப்போ நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்க அதுலேயும் ஒரு வரலாறு வந்திருக்குது.